அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் உள்ள மைதா மா அல்லது கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக பாய் ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு இது பராட்டா மாதிரி இருந்தாலும் இதில் செய்முறை வந்து பராட்டாவை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது. அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். பராட்டாவை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக, அதை விட பராட்டாவோட ஒப்பிட்டா பராட்டாவை விட இது ஹெல்த்தின்னு சொல்லியே சொல்லலும். அதுதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இந்த ரொட்டி செய்கிறதுக்காக முதலாவது ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். பவுலில் வந்து 250 ml அளவுக்கு கிட்டத்தட்ட தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு நாங்கள் இந்த ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். இந்த மாவு அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 கிராம் மா எடுத்திருக்கிறேன். அதுக்கு 250 mlக்கு கிட்டத்தட்ட தண்ணி சேர்த்திருக்கிறேன். எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியில் உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இதுக்கு வந்து மாவை ஒரே அடியாக சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஆரம்பத்தில் நான் 2.5 கப்பு கிட்டத்தட்ட 3 கப்பு கிட்ட மாவை சேர்த்து இதை மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நாங்கள் இதுக்கு ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்துறதால நீங்கள் மாவை சேர்த்தினதுக்கு பிறகு தண்ணி போதாத மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலும். அதுக்கு பிறகு நாங்கள் வச்சிருக்கிற மீதமான மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை வந்து நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். மாவுற பதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக தேங்காய் ரொட்டியெல்லாம் செய்கிறதுக்கு மாப்பே செய்வோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதாவது ரொம்பவே சாஃப்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாவை வந்து நீங்கள் நல்லாவே சாஃப்டாக கொஞ்சம் இலாஸ்டிக் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் மாப்பே செய்கிறத பார்த்தா விளங்கும் உங்களுக்கு மாவுற பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே கடினமாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக எங்களோட மா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். மாவை பிசைஞ்சதுக்கு பிறகு மாவுக்கு மேலால் இதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு இதை நாங்கள் குறைஞ்சது ஒரு 2 ஹவருக்காவது வெளியில் ஒரு துணியை போட்டோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தாலேயோ மேலால் கவர் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். 2 ஹவருக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்து செய்யலாம். பாருங்கள், 2 ஹவருக்கு பிறகு மாவை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். உருண்டைகள சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே சின்னதாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே பெருசாகவும் இல்லாமல் சாதாரணமான உருண்டைகளாக நாங்கள் இதை பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை சைஸை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நாங்கள் உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கொண்டால் எங்களோட ரொட்டிக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ சாஃப்டாக அதே நேரம் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த மா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதை மாதிரி நான் எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். எனக்கு 500 கிராம் மாவுக்கு 12 ரொட்டி அளவுக்கு வந்திருக்குது. அதாவது நான் இதால் 12 உருண்டைகளாக இந்த மாவை உருட்டி எடுத்துக்கொண்டேன். நீங்கள் வந்து 500 கிராமுக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மா உருண்டைகளை எந்த அளவுக்கு உருட்டி எடுக்கிறோமோ அதை பொறுத்து எங்களோட ரொட்டிகள் அளவு கொஞ்சம் கூடும் குறையும். கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னு சொன்னால் ரொட்டிகள் அளவு 12 விட குறையலும். அதே நேரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 12 விட கொஞ்சம் அதிகமாக இயலும். இப்போது நாங்கள் உருட்டி எடுத்த இந்த உருண்டைகளை இதை மாதிரி ஒரு கட்டிங் போர்ட் அல்லது கவுண்டர் டாப்பில் வச்சு நாங்கள் மாவை கொஞ்சம் தடவி விட்டுட்டு இதை மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்கொள்ளலும். மா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒயிலை கூட கொஞ்சம் லைட்டாக தடவி விட்டுட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளலும். எங்களோட மா வந்து நல்லாவே இலாஸ்டிக் பதத்தில் நல்லா இழுபடக்கூடிய தன்மையில் இருக்கிறதால ஒயில் மா எதுவும் இல்லாமல் கூட தட்டக்கூடிய அளவுக்கு எங்களோட மா வந்து நல்லாவே சூப்பராக இருக்குது. அதால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கையாலேயே ஈஸியாக இந்த மாவை தட்டி எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள், நான் இதை வந்து ரொட்டிக்கு மாதிரி வட்ட வடிவில் தட்டி எடுத்துக்கொண்டேன். தட்டினதுக்கு பிறகு மேலால் கொஞ்சமாக நாங்கள் ஒயிலை இதை மாதிரி பூசி எடுத்துக்கொள்ள வேணும். பூசினதுக்கு பிறகு இதை மாதிரி நாங்கள் கத்தியால் ரொட்டியை கட் பண்ணிக்கொள்ள வேணும். பாருங்கள், கட் பண்ணினதுக்கு பிறகு இதை மாதிரி ரொட்டியை நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், நான் எப்படி உருட்டுறேன்னு சொல்லி. இதெல்லாம் உருட்டினதுக்கு பிறகு இதில் வடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோன் வடிவில் வரும். பாருங்கள், இதை மாதிரி தான். இதை மாதிரி உருட்டி எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு நாங்கள் அடியிலிருந்து இதை மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு மேல் துண்டை கொஞ்சம் உள்ளுக்காக்கி விட்டு இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி
ஸோ எல்லா மாவுக்கும் நான் இதை மாதிரி தட்டி விட்டுட்டு மேலால் ஆயிலை பூசி கட் பண்ணி விட்டு சுருட்டி எடுத்துக்கொண்டேன் பாருங்கள். இப்போ நாங்கள் இதை ரொட்டிகளாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். சுருட்டினதுக்கு பிறகு இதை மாதிரி திருப்ப நாங்கள் ஆல்ரெடி எப்படி ரொட்டிக்கு மாவு தட்டி எடுத்தோமோ அதே மாதிரி தட்டி எடுத்துக்கொண்டா சரி. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக எங்களோட கைகளால் இதை தட்டி எடுத்துக்கொள்ளலும். எங்களுக்கு இதை தட்டுறதுக்கு உருட்டுக்கட்டை எல்லாம் தேவையில்லை. அதே நேரம் நாங்கள் பராட்டா செய்கிறதுக்கு பராட்டாவை வீசி செய்வோம். அதே நேரம் ரொம்பவே ஆயில் எல்லாம் சேர்த்து மாப்பை செய்கிற டைம்லெல்லாம் அதிக அளவு ஆயில் சேர்த்து செய்வோம். அது எதுவுமே இந்த ரொட்டிக்கு தேவையில்லை. நான் அதை தட்டி எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரைங் பேனை லைட்டாக சூடு பண்ணி விட்டுட்டு அதுக்கு இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை பூசி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், எண்ணெயை பூசினதுக்கு பிறகு நல்லா எங்களோட பேனும் சூடாக இருக்குது. இந்த டைமில் நான் தட்டி எடுத்த ரொட்டியை இதை மாதிரி போட்டு 2 பக்கங்களையும் பிரட்டி பிரட்டி போட்டு நல்லா ரொட்டியை சுட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த ரொட்டி செய்முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் பராட்டாவெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ரொட்டியை நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னு சொன்னால் அடிக்கடி இதையே செய்வீங்க. அந்த அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க, இதை மாதிரி 2 பக்கங்களும் போட்டு நல்லா நாங்கள் சுட்டு எடுத்துக்கொண்டா எங்களோட பாய் ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிரும். பாருங்கள், நான் இன்னும் ஒரு முறை தட்டி காட்டுறேன். ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி சுருட்டி வச்ச மாவை இதை மாதிரி கையால் நல்லா தட்டி விட்டுட்டு எங்களுக்கு ரொட்டிகளை சுட்டி எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லா ரொட்டிகளையும் சுட்டு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இந்த ரொட்டிகள் எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக அதே நேரம் ரொம்பவே சூப்பராக பராட்டா மாதிரியே இருக்குது. இந்த ரொட்டிகளை வந்து நாங்கள் இதை மாதிரி சுட்டு எடுத்ததுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான வேலை செய்யணும். அப்போ தான் எங்களோட ரொட்டி வந்து ரொம்பவே லேயராக அதே நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொட்டி வந்து சூடாக இருக்கிற டைம்லேயே நாங்கள் ரொட்டியை வந்து இதை மாதிரி சுற்றி கையால் இப்படி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் தட்டுற டைமில் பார்த்தா விலங்கு ரொட்டி வந்து எந்த அளவுக்கு நல்ல லேயர் எல்லாம் ஃபோம் ஆகி வருகுதுன்னு சொல்லி. பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கு. ஆறினத்துக்கு பிறகு தட்டினீங்கன்னு சொன்னால் இது மாதிரி லேயரெல்லாம் ஃபோம் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் சூடாக இருக்கிற டைம்லேயே ரொட்டியை இதை மாதிரி கையால் தட்டி விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு இதை வந்து ஒன்றொண்டா போட்டு தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் மேலும், இல்லாட்டி 2 3 வித மாதிரி அடுக்கி வச்சு தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் மேலும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பராட்டா மாதிரியே எங்களோட இந்த பாய் ரொட்டி ரொம்பவே லேயராக சூப்பராக நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குது. பாருங்கள், நான் ஒன்று உங்களுக்காக பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த ரொட்டியை வந்து நீங்கள் எல்லா கறிகளோடையுமே சாப்பிடலும். காய்கறியாக இருக்கட்டும், அதே நேரம் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாத்தோடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் புல் சம்பலோட கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொட்டிக்காக வந்து நாங்கள் உருண்டைகளை வந்து ஆரம்பத்தில் தட்டி விட்டுட்டு மேலால் ஆயிலை பூசி கட் பண்ணி சுருட்டி எடுத்துக்கொண்டோம் இல்லையா. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ரொட்டியை வந்து உடனே தட்டி செஞ்சுக்கொள்ளவும் மேலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 3 ஹவர் கழித்து கூட எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். அதே நேரம் எங்களுக்கு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து செஞ்சு கொள்ளலும், எதுவுமே ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.